லீடர் படம் மே 29 அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. இதை அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டைரக்டர் பாலா அடுத்து விஜய் சேதுபதியை லீடாக வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்க டாக்ஸ் இப்போ போகிறதா நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகும் பட்சம் சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். அர்ஜுனோட பிளாஸ்ட் மூவிக்கான புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. மே 28 மூவி ரிலீஸ் ஆக போகுது. அதர்வாவோட இதய முரளி படம் ஜூலை 10 ரிலீஸ் ஆக போறத அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகாஷ் பாஸ்கரன் டைரக்ஷன்ல அதர்வா, தமன், பிரீத்தி முகுந்தன், கைடு லோகர், நட்ராஜ் நடிக்கிறாங்க. தமன் மியூசிக் பண்றாரு. சமந்தாவோட மாயன்டி பங்கார மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லாவே இருக்கு. ஜூன் 19 மூவி ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் வெர்ஷன்லயும் படம் ரிலீஸ் ஆகும். மோகன்லாலோட திருஷ்யம் 3 படம் இப்போ வரைக்கும் 150 கோடி வசூல கிராஸ் பண்ணிட்டு தான் அனிசிப்பா வந்திருக்கு. ரிலீஸ் ஆன 5 நாள்ல இந்த படம் 150 கோடி வசூல கிராஸ் பண்ணிருக்கு. மலையாள மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா வசூல் பண்ணாத முன்னாடி எல்லாம். ஆனா இப்ப மலையாள மூவிஸும் பெரிய அளவுல வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இது மலையாள சினிமால ஒரு பெரிய வளர்ச்சி தான். சிம்பு அடுத்து கீர்த்திஸ்வரன் டைரக்ஷன்ல ஒரு படம் ஒன்று நடிக்க போறது ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. நானும் அதை சொல்லியிருக்கேன். இப்போ இந்த காம்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆனதா நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே இந்த படம் ஸ்டார்ட் ஆக போறதாவும் சொல்லப்படுது. அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். சிம்புவோட அரசன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போறது ஆல்மோஸ்ட் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இந்த படம் இல்லாம இன்னொரு பெரிய படம் கூட தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. சோ தீபாவளிக்கு இந்த அரசன் படமும் இன்னொரு பெரிய படமும் கிளாஷ் ஆக போகுது. அது எந்த படங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவோட கருப்பு படம் 250 கோடி வசூல இப்ப கிராஸ் பண்ணி போயிடுச்சு. சூர்யாவோட ஃபர்ஸ்ட் 250 கோடி படம் இது. படத்துக்கான அபிஷியல் ரிப்போர்ட் இன்னைக்கு இல்ல நாளைக்கு விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அபிஷியல் ரிப்போர்ட் இதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன். இல்ல நாளைக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு நான் தனியா அதை பத்தி பேசுறேன். தமிழ் அண்ட் தெலுங்கு வெர்ஷன்ல மட்டுமே ரிலீஸ் ஆகி இவ்வளவு பெரிய வசூல் வந்திருக்கு. மத்த லாங்குவேஜ் அவங்க டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெரிய வசூல் கூட வந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா அந்த வாய்ப்பை ஏன் அவங்க தவற விட்டாங்க அப்படின்னு தெரியல. அயன் படத்துக்கான வசூலை கேட்டிருக்காரு. இந்த படம் 68 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. அப்போவே கருப்பு மூவிக்கு அடுத்து வரப்போற பெரிய படம் எது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜனநாயகன் படம் ஜூன் மாசமே வரப்போறது நியூஸ் வந்திருக்கு. ஆனா இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆகும் பட்சம் தான் தமிழ் சினிமால அடுத்து வரக்கூடிய பெரிய படமா இருக்கும். 96 பிரேம் டைரக்ஷன்ல ஃபஹத் ஃபாசில் நடிக்கக்கூடிய படம் தமிழ் படமா இல்ல மலையாள படமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி கரெக்டா எனக்கு தெரியல. மோஸ்ட்லி தமிழ்ல ஷூட் பண்ணுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கறேன். நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் பாப்பீங்களா, க்ளோரி ஹிட்டா இல்ல ஆவரேஜா அப்படின்னு கேட்டிருக்காரு. நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் பாப்பேன். ஆனா இது நான் இன்னும் பார்க்கல. ஒரு சில ஃபேமஸான சீரிஸ் தான் பாப்பேனா. ஜனநாயகன் படம் ஜூன் 19 ரிலீஸ் ஆக போறத புக் மை ஷோல வருது. இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜூன் மாசம் படம் வரப்போறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதை நான் இப்ப கூட பேசியிருப்பேன். ஆனா இன்னும் கரெக்டான டேட் தெரியல. டேட் தெரிஞ்சா நான் சொல்றேன். காஞ்சனா 4ஓட ரிலீஸ் டேட்டை நிறைய பேர் கேக்குறீங்க. இதை பத்தி நான் பல முறை பேசிட்டேன். ரிலீஸ் டேட்டை இதுக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகிட்டோம். அண்ணாத்த 29th ஃபில்ம் மூவிலாம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்னு கேக்குறீங்க. 2 படமும் பெருசா போகல. ஏன் கருப்பு படத்தை ஹிந்தில ரிலீஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் தமிழ் அண்ட் தெலுங்கு லாங்குவேஜ் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சு விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ரிலீஸ் பண்ணிருக்கலாம். கர மூவிக்கு நான் வசூலை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு வசூல் ரிப்போர்ட் இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். டைரக்டர் ஹரியோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. ஹரி அடுத்து பிரசாந்த் வச்சு படம் எடுக்க போறதா சொன்னாங்க. ஆனா அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. சோ அடுத்து வேற எந்த படங்கிறது இப்போதைக்கு அப்டேட் தெரியல. விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, தனுஷ், சிம்பு இதுல யாரு அதிகப்படியான 100 கோடி வசூல கொடுத்திருக்கா? 100 கோடி வசூல மட்டும் கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 100 கோடி வசூல மட்டும் கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு லியா படம் 600 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்குன்னா அந்த படம் 100 கோடி வசூல கிராஸ் பண்ணி தான் போயிருக்கு. 100 கோடி வசூல் பண்ண படங்கள் மட்டும் சொல்லுங்க அப்படின்னா அப்படியே ஒரு லிஸ்ட் பிரிக்க முடியாது. இதை பத்தி நான் ரீசெண்டா கூட பேசிட்டேன். சோ கொஞ்சம் டெய்லி போற வீடியோஸை கரெக்டா பாருங்க. கருப்பு படம் இப்போதைக்கு ஓடிடில வராது. கொஞ்சம் டைம் ஆகும். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. யாரோட நீ மோகினி மூவில வரக்கூடிய ஒரு நாளுக்குள் எத்தனை கனவு சாங் தான் இது. இன்னைக்கான ஃப்ரேம் இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.